பலத்த ஜாதிகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருந்தார்களாம், வேசி விபச்சாரத்தை செய்கிறவர்களா இருந்தார்களா, மற்றவர்களுக்கு பொல்லாங்கு நடப்பிக்கிறவர்களா இருந்த, தன்னுடைய வழியில தானே போகிற ஒரு காரியம், ஒரு சட்டம் இல்ல, ஒரு ஒழுங்கு இல்ல வாழ்க்கையில, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, திருடுகிறதும் கொள்ளையடிக்கிறதும். அப்பதான் ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார், அப்பா உன் வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரத்துக் கொள்ளாத காரியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதிரியான காரியங்கள் தான்ப்பா. உன் வாழ்க்கையில நீ அநேக நேரம் என்ன மறந்துட்டு வேற யாரையோ நினைவு கூறுகிற. உனக்குள்ள பரிசுத்தம் இல்ல, என்னை தேடுகிற அனுபவம் இல்ல, உனக்குள்ள பெருமை இருக்கு, ஒரு சட்டம் இல்லாத, ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, வேசித்தன விபச்சாரத்தின் எண்ணம், உனக்குள்ள காம விகாரம் இருக்கு. அப்போ தேவன் வசனம் சொல்லுகிறது, அவர்களை துரத்தி விட்டாராம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியம் இருக்கு, நான் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்டதான 7 பலத்த ஜாதிகளை உங்களை விட்டு நான் நீக்கி போடுவேன். என்னால இன்று வரை என்னால மேற்கொள்ள முடியாத, இன்று வரை என்னால என் சுயத்தை மாற்றிக்கொள்ள முடியாத, இன்று வரை என்னால மேற்கொள்ள முடியாத, இன்று வரை என்னால என் சுயத்தை மாற்றிக்கொள்ள முடியாத, இன்று வரை என்னால ஒழுக்கப்பட முடியாத காரியங்களை தேவன் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வரப்போகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக வரப்போகிறது, அவருடைய பிரச்சனை உங்களுக்கு முன்பாக வரப்போகிறது. அவருடைய பிரச்சனை வந்துச்சுன்னா 11ஆம் வசனத்துக்கு மேல பாத்தீங்களா பார்க்கலாம். 10வது வசனத்துல, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்பா மனுஷன் உனக்கு யுத்தம் பண்ண போகிறது இல்ல, மனுஷன் உன்னுடைய காரியங்களை மாத்த போகிறது. நான் கவுன்சிலர்ல போய் கவுன்சில் எடுத்தேன், என்னோட சுயத்தை மாத்திக்க முடியல, அநேக இடத்துல ஆலோசனை கேட்ட மாத்திக்க முடியல, ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, எல்லாமே என்னால முடியல. ஆனா தேவன் வந்து செஞ்சாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பயங்கரம் உள்ளதா இருக்கும், அதை துரத்தி விடுகிற அனுபவமா இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காரியம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாக்குத்தத்தத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாம இந்த 7 விதமான பலத்த ஜாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முன்பாக இருந்துச்சுன்னா, தேவன் சொல்லுகிறார், அதை நான் துரத்தி விடுவேன். நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்போ ஓகே, பின்னாடி இருக்கு உங்களுக்கு